தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மல்லாபுரம் என்கின்ற பொம்மிடி பேரூராட்சி பகுதியிலே ரயில்வே மேம்பாலம் உள்ளது. அந்த பகுதியிலே நீண்ட நாட்களாக விடிவெளி நகர், புது ஓட்டுப்பட்டி, பண்டாரசெட்டிப்பட்டி என்று சொல்லக்கூடிய 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள், 25,000 மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். தினந்தோறும் பொம்மிடி வருகின்ற நபர்கள் அந்த சுரங்கப்பாதை 50 மீட்டர் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியாக தான் வருவார்கள், போவார்கள். தற்போது அந்த சுரங்கப்பாதையை அடைத்து இன்னும் 65 மீட்டர் உயர்த்தி 165 மீட்டராக உயர்த்தி இது தண்ணீர் வரக்கூடிய பாதை, இதில் மக்கள் செல்வதற்கு அல்ல என்கின்ற அந்த சூழ்நிலையை ரயில்வே நிர்வாகம் எடுத்துள்ளது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாதையை அடைத்துள்ளார்கள். அதனால் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு புதிதாக ஒன்று ரயில்வே மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று 10 நாட்களாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இன்று கூட அனைத்து கட்சி சார்பில் பொம்மிடியில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த அடிப்படையிலே இன்று இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்களுக்கு, அதாவது பொம்மிடி பகுதியைச் சேர்ந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்று மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாதையை அமைத்து கொடுக்க வேண்டுமாய் வந்திருக்கின்றார்கள். அந்த மேம்பாலத்தை கடந்து போகக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அரசு மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளது, அரசு அலுவலகங்கள் உள்ளது, அதே போல் அரசு மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், நோயாளிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் அதில் தான் கடந்து போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக முடிவு செய்து அங்கே ரயில்வே மேம்பாலமோ அல்லது தரைப்பாலமோ அமைத்து கொடுக்க வேண்டும். காலையில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறவில்லை என்றால், இந்த பாலம் அமைப்பில்லை என்றால் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு அங்கே வந்து தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் பண்ணி கட்டாயம் அந்த பாதை அமைக்கின்ற வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்க வந்துள்ளார். அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம்.